திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி உடனடியாக கலைக்கப்படுகிறது. ஆளுநர் RN ரவி அவர்கள் ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பிவிட்டார். இன்று மாலை 4:30 மணி அளவில் அமைச்சர் பெரியசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வகிக்கப்படும் என்று தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் திமுகவின் ஆட்சி ஒழுங்கு நடவடிக்கையின் அடிப்படையில் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்றும் 356 தடை சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் தமிழகத்திற்கு என்றும் ஆளுநர் RN ரவி அவர்கள் தற்பொழுது அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கடும் மோதல்கள் நிலவி இருக்கக்கூடிய நிலையில் 3வது முறையாக சட்டப்பேரவையிலிருந்தும் ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளிநடப்பு செய்தார். இதனால் தற்பொழுது ஆட்சி கவிழப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதற்கான அனைத்து சாதகமான சூழ்நிலைகளும் ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு அமைந்திருப்பதால் ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சியடையும் வகையில்தான் இந்த சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் RN ரவி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி சரியில்லை, கொலை கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக போதைப்பொருள் தடுப்பு 2000 கிலோ போதைப்பொருள் டெல்லியில் கைது செய்யப்பட்ட கும்பல் திமுகவின் முக்கியமான பொறுப்புகளில் இருப்பதும் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக இக்கும்பல் தொடர்ச்சியாக கடத்தலை செய்து வந்ததாகவும் ஆளுநர் RN ரவி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் கொலை கொள்ளை செய்பவர்கள் என்று இத்தனை நாட்களாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது கடத்தலிலும் இவர்கள் மும்முரமாக செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த வெள்ள நிவாரணம் போது கிட்டத்தட்ட 45 லட்சம் இந்த கும்பல்கள் கொடுத்ததாகவும் ஆதாரங்களுடன் RN ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைத்துவிட்டு ஜனாதிபதியின் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்றும் இச்சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கோரிக்கையை வைத்ததை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.